இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, செகண்ட் லா வந்து டீல்ஸ் வித் எதை பற்றி பேசுது அப்படின்னா, டீக்ரடேஷன் ஆஃப் எனர்ஜி. அது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இது டீக்ரடேஷன் ஆஃப் எனர்ஜி. டீக்ரடேஷன் என்ன அர்த்தம்? அழிவு. ஆற்றல் எப்படி பாதுகாக்கிறதுன்னு பேசுறது ஃபர்ஸ்ட் லா. ஆற்றல் எப்படி அழியுது அப்படின்னு பார்த்து பேசுறது செகண்ட் லா. இதுல என்ன ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, என்ட்ரோபின்ற ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் லால என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, என்ட்ரோபி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி தான் கண்டுபிடிச்சாங்க. செகண்ட் லால என்ட்ரோபி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? செகண்ட் லா பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஒன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் கெல்வின் பிளாங்க் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். கெல்வின் பிளாங்க்னு ரெண்டு பேர் இருந்தாங்க. ரெண்டு பேர்கிட்ட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கெல்வின் பிளாங்க் ரெண்டு பேர் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட நம்ம என்ன கொடுத்தோம்னா, ஒரு தெர்மல் ரிசர்வாயர் கொடுத்தோம். ஒரு சிங்கிள் தெர்மல் ரிசர்வாயர் கொடுத்தோம். கொடுத்துட்டு நம்ம சிங்கிள் தெர்மல் ரிசர்வாயர் கொடுத்தோம். ரிசர்வாயர் கொடுத்துட்டு ஆமாம், இப்போ தெர்மல் ரிசர்வாயர் கொடுக்குறோம். தெர்மல் ரிசர்வாயர் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஈட் எடுக்கலாம், இல்லாட்டி ஈட்டை கொடுக்கலாம். இப்போ ரெண்டு பேர் இருந்தாங்க. யார் ரெண்டு பேர்? கெல்வின் அண்ட் பிளாங்க் இருந்தாங்க. அவங்ககிட்ட எத்தனை ரிசர்வாயர் கொடுத்தோம்? ஒரே ஒரு ரிசர்வாயர் தான் கொடுத்துருக்கும். சரியா? ஒரு ரிசர்வாயர் கொடுத்துட்டு அவங்ககிட்ட கெஞ்சிரும், ப்ளீஸ் என்ன கெஞ்சிரும்? ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ், எங்களுக்கு ஒரு தெர்மல் டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. இது ரெண்டு பேர் எத்தனை கெல்வின் பிளாங்க் இருந்தாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன கொடுத்தோம்? ஒரு தெர்மல் ரிசர்வாயர் கொடுத்தோம். கொடுத்துட்டு என்ன பண்ணோம்? கெஞ்சனும், ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ். சரியா? நம்ம கேட்டது என்ன கேட்டோம்? நம்ம அவங்க கிட்ட கொடுத்தது என்ன கொடுத்தோம்ப்பா? என்ன கேட்டோம்? ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ் which can completely convert into heat into work. அது கேட்டோம். எங்களுக்கு ஒரு தெர்மல் டிவைஸ் வேணும். அது என்ன பண்ணணும்? நான் கொடுக்குற ஹீட் எல்லாம் ஒர்க்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. யாரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க? ஒரே ரிசர்வாயர் வச்சு பார்த்தாங்க. அவங்களால முடியலன்னு அவங்க சொல்றாங்க, உலகத்துக்கு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ். நம்ம என்ன கேட்டோம்? தெர்மல் டிவைஸ் தான் கேட்டோம். கொடுத்தது தெர்மல் ரிசர்வாயர். தெர்மல் ரிசர்வாயர் திருப்பி கேட்டதுன்னு வச்சுக்கேன், இந்தாங்க வச்சிங்கன்னு திருப்பி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம கொடுத்தது தெர்மல் ரிசர்வாயர், ஆனால் கேட்டது. அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ் whose sole purpose is to convert heat into work, to convert entire heat into work. சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஒர்க்கா மாற்ற சொன்னா பண்ணி கொடுத்துருப்பாரு, ஆனால் என்டையர் ஹீட்டை ஒர்க்கா பண்ண முடியும். அப்போ இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ் வித் சிங்கிள் ரிசர்வாயர் whose sole purpose is to convert entire heat into work. எழுதலாமா ஸ்டேட்மெண்ட்டை? எழுதுங்க பார்ப்போம். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ். இது வந்து இட் இஸ் இம்பாசிபிள் சொல்லிட்டாங்க. இது வந்து தெர்மல் ரிசர்வாயர் at temperature T. It is impossible to construct a thermal device with a single reservoir. It is impossible to construct a thermal device with a single reservoir whose sole purpose is to convert entire heat into work. சரியா? to convert entire heat into work. இதான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அடுத்தது கிளாசியஸ். கிளாசியஸ் கிட்ட வந்து ஒரே ஒருத்தர் தான், சரியா? ஒரே ஒருத்தர். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ரெண்டு ரிசர்வாயர் கொடுக்குறோம்.
சரியா? ஒன்று வந்து சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். சோர்ஸ்னா ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னு சொல்லுவான். இன்னொருத்தன் சிங்க்னா லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இது T1, இது T2. 2 ரிசர்வாயர் கொடுக்குறோம். யார்கிட்ட இருக்கிறது ஒருத்தர், ஆனா நம்ம 2 கொடுக்குறோம். அங்க 2 பேர் இருந்தாங்க, 1 தான் கொடுத்தோம். 2 பேர்கிட்ட 1 கொடுத்து ரெடி பண்றான்னு சொன்னோம். அவர் முடியான்ட்டாரு. அப்ப இவர் ஒருத்தர் தான் இருக்காரு. சரி, இவன் ஒருத்தர் இருக்கானே, இவனுக்கு 2 கொடுக்கும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், 2 கொடுத்துட்டு 2 ரிசர்வாயர் கொடுத்தோம். 2 ரிசர்வாயர் கொடுத்துட்டு லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் சிங்க், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் சோர்ஸ் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் கெஞ்சிரும். நமக்கு தான் கெஞ்சதுக்கு தான் வந்து பழக்கப்பட்டு போச்சே. நம்ம என்ன பண்றோம், ப்ளீஸ் கெஞ்சுங்க, ப்ளீஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஏ. அவ்வளவுதான். நம்ம கொடுத்தது 2 ரிசர்வாயர், ஆனா கேட்கறது ஒரே ஒரு தெர்மல் டிவைஸ் மட்டும் கொடுப்பா அப்படின்றோம். அப்பா அவரும் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. கிளாசியஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ தெர்மல் டிவைஸ் which absorb heat from the low temperature reservoir and reject heat to the high temperature reservoir without the aid of the external work. ஒர்க் இல்லாம என்னால பண்ண முடியாது. ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவேன், ஆனா வித்தவுட் த எய்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஒர்க் என்னால பண்ண முடியாது அப்படின்றார். ஸோ அதான் வந்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான இது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் வந்து ஒருத்தர், அவர்கிட்ட இருந்து கொடுத்தது 2 ரிசர்வாயர். கெல்வின் பிளாங்க் 2 பேர், அவர்கிட்ட கொடுத்தது 1 ரிசர்வாயர். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ thermal device. It is impossible to construct a thermal device which absorb heat from the low temperature reservoir, which absorb heat from the low temperature reservoir, which absorb heat from the low temperature reservoir, bracketல sink அப்படினு போட்டுங்க. which absorb heat from the low temperature reservoir, bracketல sink, and reject heat to the high temperature reservoir, bracketல source, bracketல source. சரியா? without aid of the external work, without aid of the external work. அவ்வளவுதான். 2 ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, தேங்க்யூ சாம்பியன்.